அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸின் விழா கால கொண்டாட்டம். இந்த தீபாவளியை அஸ்வின்ஸின் இனிப்பு மற்றும் கார வகைகளை வாங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள். கடலூர், உளுந்தூர்பேட்டை, அருப்புக்கோட்டை, சிதம்பரம், முசிறி என தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை. கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல். டெட் தேர்வு விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் தகவல். நீதிமன்ற உத்தரவால் 1.25 லட்சம் ஆசிரியர் பாதிக்கப்படுவார்கள் என்று கூறப்பட்ட நிலையில் தமிழக அரசு நடவடிக்கை. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட உத்தராகண்டுக்கு 1200 கோடி ரூபாய் நிதியுதவியை அறிவித்தார் பிரதமர் மோடி. மக்களின் இயல்பு வாழ்க்கையை மீட்டெடுக்க அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்யும் எனவும் உறுதி. வாக்கு திருட்டு குறித்து விரைவில் ஹைட்ரஜன் குண்டு வெடிக்கும். பாஜகவுக்கு ராகுல் காந்தி எச்சரிக்கை. கிருஷ்ணகிரியில் டெல்டா நிறுவனத்தின் புதிய ஆலையை திறந்து வைத்தார் முதல்வர் ஸ்டாலின். நிறுவன விரிவாக்கத்திற்கு திராவிட மாடல் அரசு அனைத்து ஒத்துழைப்புகளையும் வழங்கும் என உறுதி. அதிமுக உடைந்து கிடப்பதாக உதயநிதி கூறியது சரிதான். பழனிசாமி பொதுச் செயலராக இருக்கும் வரை அதிமுக ஆட்சிக்கு வராது என டிடிவி தினகரன் விமர்சனம். பழனிசாமி பொதுச் செயலாளராக இருக்கிற வரை அது திமுகவுக்கு வெற்றியை தரும் என்று அவர் துணை முதலமைச்சர் சொன்னது நீங்கள் வேண்டுமானாலும் வேறுமாறாக பார்க்கலாம். அது அவர் உண்மையை சொல்லியிருக்கிறார். அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கும் வரை அதிமுக ஆட்சிக்கு வராது என்பதுதான் உண்மை. ஓ பன்னீர்செல்வத்துடன் தொலைபேசியில் பேசியதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. ஆட்சி மாற்றத்திற்காக யாரிடமும் பேச தயாராக இருப்பதாகவும் பேச்சு. நான் வரும்போது கூட இப்போ கூட அண்ணன் ஓபிஎஸோட ஃபோனில் பேசுனேன். எங்களுடைய உறவு நல்லா தான் இருக்குது. தேவைப்பட்டால் நான் டிடி சார்கிட்ட பேச வேண்டும் என்றாலும் டிடி சார்கிட்டையும் பேசுவேன். பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து அன்புமணியை நீக்கினார் ராமதாஸ். பாமகவில் நிலவும் உச்சகட்ட குழப்பத்தால் தொண்டர்கள் அதிர்ச்சி. மருத்துவர் இரா அன்புமணி அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து அவரை உடனடியாக நீக்குவது என்று முடிவு செய்து கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து எந்த நிமிடம் முதல் அவர் நீக்கப்படுகிறார். தந்தையையே வேவு பார்த்த அன்புமணி அரசியல்வாதியாக செயல்பட தகுதியற்றவர் என ராமதாஸ் சாடல். இனிஷியலை தவிர தன்னுடைய பெயரை வேறெங்கும் அன்புமணி பயன்படுத்தக்கூடாது எனவும் அறிவுறுத்தல். பரபரப்பான அரசியல் சூழலில் கடலூரில் மக்களை சந்தித்த அன்புமணி. பாமகவிலிருந்து நீக்கியது பற்றிய கேள்விக்கு இதைவிட வேறு முக்கிய வேலை உள்ளது என பதில். எல்லா கேள்வியிலும் அவர் பதில் அளிப்பார். இதைவிட முக்கியமான வேலை எனக்கு இப்ப இருக்கிறது. நன்றி. பாட்டாளி மக்கள் கட்சி விதிகளின்படி அனைத்து அதிகாரமும் அன்புமணியிடமே உள்ளது. ராமதாஸின் எந்த உத்தரவும் பாமகவை கட்டுப்படுத்தாது என்றும் வழக்கறிஞர் பாலு திட்டவட்டம். கட்சியினுடைய விதிகளின்படி கட்சியினுடைய நிறுவனருக்கு நிர்வாக பணிகளை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் என்பது வழங்கப்படவில்லை. பதவி நீக்கம் செய்வது, கூட்டங்கள் நடத்துவது, எந்த முடிவுகளாக இருந்தாலும் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சியினுடைய தலைவருக்கு மட்டுமே அதிகாரம் இருக்கிறது.
பாமகவில் ஏற்பட்டுள்ள உட்கட்சி பிரச்சனைக்கு பாஜகவே காரணம். பாஜக தான் அதிமுகவில் குழப்பம் ஏற்படுத்தி செங்கோட்டையையும் பிரித்தது என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. நிரந்தரமாக நீக்கப்பட்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம். இது அவருடைய தந்தை மகனுக்குள்ள உறவு, அவர்களுடைய கட்சி பிரச்சனை. ஆனால் இருந்த போதிலும் இது பின்பு பாரதிய ஜனதா கட்சி தான் இந்த பிரித்தாளும் சூழலில் ஒரு கட்சியும் தமிழ்நாட்டில் சிதைப்பதற்கும் பிரிப்பதற்கும் அழிப்பதற்குமான முயற்சி எடுத்து வருகிறார்கள். குடியரசு துணைத் தலைவராக நாளை பதவியேற்கிறார் சிபி ராதாகிருஷ்ணன். குடியரசுத் தலைவர் மாளிகையில் பதவியேற்புக்கான ஏற்பாடுகள் தீவிரம். தியாகி இம்மானுவேல் சேகரனாரின் 68வது ஆண்டு நினைவு நாள். பரமக்குடி நினைவிடத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மரியாதை. தியாகி இம்மானுவேல் சேகரனார் நினைவிடத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜலட்சுமி மணிகண்டன் மரியாதை. நயினார் நாகேந்திரன், செல்வ பெருந்தகை, சீமான் உள்ளிட்ட தலைவர்களும் மரியாதை செலுத்தினர். இம்மானுவேல் சேகரனாரின் 68வது ஆண்டு நினைவு நாள். சென்னை பனையூர் அலுவலகத்தில் இம்மானுவேல் சேகரனார் படத்திற்கு தாவேக தலைவர் விஜய் மரியாதை. பிரான்சில் அரசுக்கு எதிராக வலுக்கும் போராட்டம். மருத்துவ துறையினரும் களத்தில் குதித்ததால் அசாதாரண சூழல். கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை உட்பட 13 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தில் நாளையும் கனமழை தொடரும் என வானிலை மையம் எச்சரிக்கை. தாய்நாட்டிற்கு மோகன் பகவத் நீண்ட நாள் சேவையாற்ற வேண்டும். 75வது பிறந்த நாளை கொண்டாடும் RSS தலைவருக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் ஆளுங்கட்சி வேட்பாளருக்கு எதிர்க்கட்சி எம்பிக்களின் வாக்குகள் சென்றதாக சர்ச்சை. வாக்கு திருட்டு நடந்திருப்பதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. இந்திய குடியுரிமை பெறுவதற்கு முன்பே வாக்காளர் பட்டியலில் சோனியா காந்தி பெயர். காங்கிரசின் மூத்த தலைவர் சோனியா காந்திக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்தது டெல்லி நீதிமன்றம். தமிழக பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் நியமிக்கப்பட்டதற்கு எதிரான வழக்கை தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்றம். உச்சநீதிமன்றம் ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவில் தலையிட விரும்பவில்லை என்றும் கருத்து. சுத்தமான காற்றை சுவாசிக்கும் நகரங்களின் பட்டியலில் கடைசி இடம் பிடித்த சென்னை. 41 நகரங்கள் கொண்ட பட்டியலில் 9வது இடத்தில் இடம் பிடித்த திருச்சி. கனமழை காரணமாக கிருஷ்ணகிரி KRP அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிப்பு. அணையிலிருந்து வினாடிக்கு 1410 கன அடி நீர் வெளியேற்றம்.
அருகே தேவர் சோலை பகுதியில் மீண்டும் 2 மாடுகளை கொன்ற புலி. வனத்துறை வைத்த கூண்டில் இதுவரை புலி சிக்காததால் மக்கள் அச்சம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் கடைகள் அடைப்பு. வனவிலங்குகள் தாக்கி மக்கள் உயிரிழப்பதை தடுக்கவும் சாலைகளை சீரமைக்க கோரியும் போராட்டம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள வரதராஜ பெருமாள் சஞ்சீவிராயர் கோயில் குடமுழுக்கு விழா. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸின் விழா கால கொண்டாட்டம். இந்த தீபாவளியை அஸ்வின்ஸின் இனிப்பு மற்றும் கார வகைகளை வாங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள்.